Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிறது வீனஸ் வாட்டர் ஹீட்டர். இது 15 லிட்டரு. ஆக்சுவலாக இந்த ஹீட்ரு பற்றி நம்ம சொல்லணும்னா நிறையா சொல்லிட்டு போகலாம். இப்போ நான் ஷார்ட்கட்டில் மட்டும் சொல்லி முடியும். அதாவது எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அதை மட்டும் தான் நம்ம இப்போ நான் சொல்ல போகிறேன். இதோட ப்ரைஸ் ரேட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா $10,145 வருது. ஆனால் நான் வாங்கினது இது 8,000 தான் வாங்கினேன். ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு ரேட்டு டிஃப்ரெண்ட் வருது. மற்றபடி இதில் வந்து ஹீட்ரு வந்து 800 இது போட்டிருக்காங்க. இந்த எல்லாம் 5 இயர் வாரண்டி. இன்னும் இதை பற்றி எக்கச்சக்க டீட்டெயில்ஸ் சொன்னால் டைம் இருக்காது. ஆனால் இது வீடியோ வந்து ரொம்ப லென்த்து, நம்ம வீடியோ லென்த்தாக போய்கிட்டு இருக்கு. நான் வீடியோ மேக்ஸிமம் வந்து ஏன் ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, ஒரு ஃபிட்டிங்ஸை வந்து நம்ம ப்ராப்பராக சொல்லி முடிக்கணும். டக்குன்னு ஸ்பீடாக ஓட்டினா ஒரு சில விஷயங்கள் மிஸ் ஆகிறதுனால நீங்களே வந்து ஏதாவது இந்த ஹீட்டர் செட் பண்ணுறப்போ உங்களுக்கு புரியாது. அதெல்லாம் நம்ம வீடியோ வந்து மேக்ஸிமம் லென்த்தாக போகக்கூடிய காரணம் தான். இதை ஓப்பன் பண்ணி இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இதை ஓப்பன் பண்ணிடுவோம். இது வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா, நம்ம ஹீட்டருக்கு வந்து இந்த ஸ்க்ரூ இதிலே கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரூ ராவல்ல கொடுத்துருக்காங்க. இதோட சென்டர் மட்டம், ஹீட்டரோட சென்டர் மட்டத்துக்கு இது மார்க் பண்ணுறதுக்கு ஒரு இது கேட்லாக்கமாக கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டையும் சென்டரில் பஞ்ச் பண்ணி நம்ம ட்ரில்லிங் போட்டு ஹீட்டர் உட்கார வச்சிடலாம். இது வாரண்டி கார்டு. இது வாரண்டி கார்டு. சரி, ரைட்டு. ஸ்க்ரூ டாப் ப்ளஸ் கொடுத்துருக்காங்க. ஹீட் எடுக்கிறப்ப ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி கீழே நீங்கள் கவுத்திடணும். ஆட்டோமேட்டிக்காக ஹீட் உட்காந்துடும். இந்த கேட்லாக்கு இந்த டயாவோட கேட்லாக்கு தான் கரெக்டாக இருக்குது. இது ரெண்டே ஸ்க்ரூவில் தான் நிற்கும். இது வால்வு. மற்றபடி இதில் கனெக்ஷன் இது கொடுக்கல. சாக்கெட் வந்து 15 ஆம்ஸு. இது ஹீட் கண்ட்ரோல் இது கொடுத்துருக்காங்க. இது 75, 65, இது ஹை, இது 50, இது வார்ம், இது 25, இது கோல்டு, இது 0. இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 விதமான இது 75 தான் கடைசி ஃபைனலு. நம்ம 65 வச்சுக்க ஹைலே வச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஹை லோ வந்து அந்த ஹீட்டோட லெவல் கட்டத்தை வச்சுருக்காங்க. ப்ரெஷர் செக்கிங்கு. இந்த வால்வில் வந்து இந்த ப்ளூ வந்து இன்னு, இந்த ரெட்டு வந்து அவுட்டு. எப்பயுமே வந்து வர்ற இன்னை வந்து இதில் கொடுக்கணும், அவுட்டு இதை கொடுக்கணும்.
சில நேரத்தில் வந்து நீங்கள் டேங்கை ரிமூவ் பண்ணுறதா இருந்தால் இந்த வால்வை வந்து நீங்கள் மேலே இது ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் உள்ளே இருக்க தண்ணி ஃபுல்லாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் டேங்கை தூக்க முடியும். ஏன்னா 15 லிட்டர்னு மேலேருந்து இறக்க முடியாது, வெயிட்டாக இருக்கும். இப்போ எம்டிஆர் இருக்கலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபியூச்சரில் வேறு எதாவது சேஞ்ச் பண்ணுறப்ப இந்த வால்வை நீங்கள் இப்படி மேலே தூக்கி விட்டால் இருக்க வாட்டர் ஃபுல்லாக வெளியே வந்துடும். இது வந்து 5 ஸ்டாரு. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 15 லிட்ரு. மாடல் வந்து 15 GV21 மாடல் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஹீட்டர் இன்ஸ்டால் பண்ணுறப்ப இந்த ஹைட்டை மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு. இது ஃபுல்லாக வந்து 18 இன்ச்சு இருக்குது. 18 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி நம்ம இந்த வயரோட லென்த்தையும் செக் பண்ணிக்கிறோன்னு. நம்ம வயரோட லென்த்தையும் செக் பண்ணிக்கிறோன்னு. மேக்ஸிமம் 1 மீட்டர் கொடுப்பாங்க, இது 1 மீட்டர் தான் இருக்குது. இது ஏன் இதை செக் பண்ண சொல்கிறேன்டா, கரெக்டாக இருந்த ஒரு சில இடங்களில் வந்து இப்போ உள்ள வந்து இது ஹீட்டர் பாயிண்ட், வாட்டர் பாயிண்ட்டு, இன்னும் அவுட், இது 2 இங்கே கொடுத்துருக்காங்க. அதே இது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா கரண்டோட பாயிண்ட் இங்கே தான் இருக்குது. இது 50 amps பாயிண்ட்டு சாக்கெட்டு. இப்போ நம்ம இதுலேருந்து கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ கனெக்ட் பண்ணுறப்ப கனெக்ஷன் வந்து 1.5 அடிக்கு மேலே, இங்கே 1.5 அடியிலேருந்து ஸ்டார்டிங் வந்து எல்லா சைஸும் கிடைக்கிது. ஆனால் இந்த இடத்துல வந்து ஹீட்டர் இன்ஸ்டால் பண்ணுறப்ப இதில் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தப்பு பண்ணியிருக்காங்க. அது என்ன கம்ப்ளைண்ட்னா, இங்கே வந்து நம்ம எக்கின் போகிற இடத்துல எப்பயுமே ஹீட்டர் தலைக்கு மேலே வைக்கக்கூடாது. அது பெரிய பெரிய தவறு. இது இதனால் என்ன ஆகும்னா, என்னைக்கா ஹீட்டர் ஓவர் ஹீட்டான ஹீட்டர் வெடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில நேரத்தில் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன் வேலை செய்யாது. சில இடங்கள்ல வந்து அந்த கம்ப்ளைண்ட் நான் அட்டன் பண்ணியிருக்கப்ப ஆட்டோமேட்டிக் வேலை செய்யும், ஹீட்டரோட டபுள் பல்ஜ் ஆயிடும். பல்ஜ் ஆகிற நேரத்தில் வந்து வெடிச்சு செதறாது. அந்த தண்ணி மேலே போயிடுச்சுன்னா நமக்கு உடம்பு படிச்சா பாதிப்பாயிடும். அந்த மாதிரி நேரத்தில் எப்பவுமே ஹீட்டரை வந்து எதிர வைக்கணும், இல்லை வெளியே வைக்கணும். இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம்னா அங்கே வந்து எனக்கு ஆப்போசிட் வந்து எம்டியாக தான் இருக்குது. அங்கே எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்டும் வந்திருக்கு, அங்கே கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் பைப் வாட்டர் லைன் கொஞ்சம் லென்த் ஆகும். அப்படி இல்லைன்னா இங்கே இருக்குதுங்களா, என் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருக்கலாம். ஆனால் மேக்சிமம் வந்து இங்கே இல்லை, லெட்டின் வர இடத்துல தலைக்கு மேலே வந்து பாயிண்ட்டாக கொண்டு வரக்கூடாது. அதனால வந்து சின்ன சின்ன ப்ராப்ளம் ஆகும். இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல அப்படித்தான் வந்து செட் பண்ண போகிற வேறு வழி இல்லை. ஒன்று இப்போ நம்ம அந்த மீட்டர் பார்த்தா வயர் வந்து 1 மீட்டர் இருக்குது. 1 மீட்டருக்கு கணக்கு பண்ணுறப்ப நம்ம ஹீட்டர் இங்கே இன்ஸ்டால் பண்ணணும். இங்கே இருக்குது கனெக்ஷனு. நம்ம 2 அடி கனெக்ஷன் தான் வாங்கியிருக்கோம். ஹீட்டரை செட் பண்ணுறப்போ இந்த இடத்துல செட் பண்ண போகிறோம். அதாவது நமக்கு வயர் பாயிண்ட்டுக்கும் 10, வயர் பாயிண்ட்டுக்கும் 10ன்னு வாட்டர் லைனையும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இன்னும் ஹீட்டரை செட் பண்ணுறப்ப நம்ம 18 இன்ச்சு நம்ம ஏற்கனவே அளவு எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த அளவு வந்து இப்போ இறக்கி தான் நீங்கள் வைக்கணும். ஹீட்டரோட தூக்குறப்ப ரொம்ப நீங்கள் ஒட்டி போட்டால் மேலே உங்களுக்கு செவரு தட்ட ஆரம்பிச்சிடும். செவத்துலேருந்து 6 அடியாக 1 அடியாக இறக்கிருக்குங்க. நம்ம வந்து இங்கே வாட்டர் லைன் இருக்கனால நம்ம இறக்க போகிறது 2 அடியாக இறக்க போகிறோம். கிட்டத்தட்ட 18 இன்ச்சு இறக்கலாம். நான் 18 இன்ச்சு இறக்குறது ஹீட்டரோட அளவு கிடையாது. நம்ம இந்த பாயிண்ட்டுக்கு வர்ற மாதிரி இந்த கனெக்ஷன் வந்து இந்த வாட்டர்லையும் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் நான் அளக்கிறேன். ஆனால் அதுவும் 18 இன்ச்சு தான் இருக்குது. இந்த இடத்துல 18 இன்ச்சு இறக்குனா உங்களுக்கு இங்கே வருது மட்டும் வயர் பாயிண்ட் நம்ம வந்துடும், கனெக்ஷன். இப்போ இந்த ஹீட்டரை செட் பண்ணுறப்ப 2 ஸ்க்ரூ தானே, நம்ம இப்போ 2 ஸ்க்ரூ தானே அடிச்சு நிற்க வைக்கிறதுக்கு பெரிய விஷயமா. இதுக்கு ஏன் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால இது காரணம் இருக்குது. நம்ம இந்த இடத்துல வந்து நிற்கிறப்ப உதாரணத்துக்கு இந்தியன் கிளாஸுக்கு இருக்குது, இது வந்து ஆல்ரெடி தூக்கியிருக்காங்க. இப்போ நம்ம தூக்குறதுனா ஹைட்டு வந்து இங்கேருந்து நீங்கள் அளவு எடுத்து 6 அடிக்கு மேலே வந்து செட் பண்ணிக்கோங்க. இங்கே 6 அடி வருது. நம்ம 6 அடியில் 75 இன்ச்சு இங்கே தான் நம்ம ஹீட்டரோட இது செட் பண்ண. ஏன் செட் பண்ண போகிறோம்னா, சில பேர் வந்து 6 அடி இருப்பாங்க, 5 அடி இருப்பாங்க. அவங்க கைக்கு இதுக்கு தலையில் வந்து ஹீட்டர் தட்டிடக்கூடாது. நீங்கள் திடீர்னு இல்லை இந்த அளவு போதில் இறக்கி வச்சீங்கன்னா, இப்போ நான் வந்து 5.3 தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
என் ஹைட் வந்து இவ்வளோதான் வருது. என்னோட ஹைட் அதிகமானாலும் ஹீட் நீங்கள் வச்சா பட்டு எந்திரிக்க நேரத்தில் தலையில் தட்டிடுவாங்க. அதனால நம்ம 6 அடிக்கு மேலே தான் ஹீட்டை செட் பண்ணணும். அதேபடி ஹீட்டில் செட் பண்ணுறப்ப நீங்கள் மேலேருந்து அளவும் பார்க்கணும், கீழேருந்து அளவும் பார்க்கணும். இதுக்கு சென்டராக செட் பண்ணால் தான் உங்களுக்கு ஹீட்ரு கட்டுறப்ப மேலேயும் சீலிங்கில் தட்டாமல் இருக்கும், கீழே நம்ம யாராவது டாய்லெட் போய் எந்திரிக்கும் போது தலையில் தட்டாமல் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த அளவு வயர் ஜாயின் பண்ணுற சாக்கெட் அளவும் வாட்டரோட அளவும் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி தான் ஹீட்டரை எந்த இடத்துல செட் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு பார்க்கணும். அடுத்து நீங்கள் ட்ரில்லிங் போடுறப்ப எங்கேயாவது பைப் லைன் போதான்னு பார்த்துக்கிறேங்க. இப்போ நீங்கள் வயரிங் பண்ணி தான் பிரச்சனை இல்லை, திடீர்னு எலக்ட்ரிஷியன் யாரும் இல்லை, பிளம்பர் யாரும் இல்லை, நம்ம தான் ஹீட்டரை செட் பண்ணுறதா தான் இந்த பாக்ஸை பார்த்து இங்கிட்ட வயர் போதா இங்கிட்ட வாட்டர் போதா பார்த்துட்டு ட்ரில்லிங் போடுங்க. இப்போ நம்ம ட்ரில்லிங் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த மட்டும் 6 அடி வருது, இதுலேருந்து நான் 1 அடி தூக்க போகிறேன். நம்ம இதுலேருந்து 1 அடி தூக்கிடலாம். மட்டம் இங்கே வருது. ஓகே, அதேபடி நீங்கள் மேலவையும் அளந்துக்குங்க. 24 இன்ச்சு வருது. ஹீட்டோட அளவு 18 இன்ச்சு தான். 18 இன்ச்சு போச்சுன்னா 3 இன்ச்சு சீலிங்கு தட்ட வாய்ப்பு இல்லை. இன்னும் நம்ம ஒரு 1/2 அடி கூட வச்சுக்கலாம். இங்கேருந்து 6 இன்ச்சு தூக்கிடலாம். 6 இன்ச்சு தூக்கினாலும் தலை தட்டாது. ஏன்னா இது வந்து இந்த கீழேருந்து 6 அடி கிட்ட வருது, தட்டாது. நம்ம இங்கேருந்து 6 இன்ச்சு தூக்கிடலாம். அதேபடி இந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணுறப்ப பஞ்ச் பண்ணுறப்ப நம்ம ஃபீட்டோட அளவு நம்ம ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ஃபீட்டோட ஃபுல் லென்த் அளந்தோம். அடுத்து நீங்கள் அளக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம ஃபீட்டோட அளவு எடுத்துட்டோம். அங்கே மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாம்பிலேருந்து இந்த ஃபீட்டோட அடிமட்டை எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கணும். இந்த வால் வரைக்கும் பார்த்துக்கணும். இந்த வால்வோட பேர் என்னென்னா மல்டி பர்பஸ் வால்னு சொல்லுவாங்க. இந்த வால்வோட மட்டை எவ்வளோ இருக்குது? 14 இன்ச்சு 15 இன்ச்சு இருக்குது. இந்த 15 இன்ச்சு இது இந்த அதாவது கீ மட்டும் நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து நம்ம இந்த சென்டர் மார்க் பண்ணிக்கிறோன்னு. நம்ம அது கீ மட்டத்துலேருந்து 15 இன்ச்சு பார்த்தோம். ஃபஸ்ட்டு இந்த செவத்துலேருந்து நம்ம தள்ளி வைக்கிறது ஒரு 6 இன்ச்சு வச்சுக்கலாம். அதேபடி இங்கேருந்து நம்ம வைக்க போகிறது 15 அந்த கிளாம்போட சென்ட்ரு 15 இன்ச்சு வருது. முதல் கிளாம் செவத்துலேருந்து 8 இன்ச்சு, இந்த கோட்ல இருந்து 15 இந்த அளவு அப்படி வச்சுட்டு நீங்க இந்த கேட்லாக வச்சுட்டு நான் ஏன் மேலே மார்க் பண்ணேன், ஆக்சுவலாக மார்க் பண்ணுறப்ப இந்த சென்டர் ஹோல்ஸ் தெரியுதா உங்களுக்கு? இந்த சென்டர் ஹோல்ஸில் வச்சு தான் பஞ்ச் பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே மேலே மார்க் பண்ணுறதுனால ஸ்ட்ரெயிட் இருக்கு. இந்த கோட்டுக்கு நேராக இங்கே ஒரு மார்க்கு இங்கே ஒரு மார்க்கு 2 மார்க் போட்டுட்டு நம்ம இங்கேயும் ட்ரில்லிங் போட்டுடலாம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து ராவல் பிளக்கு 10 mm கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், 10 mm இதிலே ஆட் பண்ணியிருக்காங்க. தெரியுதுங்களா? 10 mm. ஆனால் நம்ம வந்து இப்போ இருக்க 10 mm கரெக்டாக வந்து இல்லை, இது 8 mm. ஆனால் 8க்கு 10 செட் ஆகாது. அதனால் சில நேரங்களில் செவரோட இது செவரு சரியில்லாமல் இருந்தால்
நீங்கள் 8mm போட்டுருக்கு, அது ஆட்டோமேட்டிக்காக 10mm ஃப்ரீயாக. ஏன்னா செவரு ஸ்ட்ராங் இல்லை, அதனால நம்ம இந்த ராவல் பிளக் யூஸ் பண்ண போகிறதில்ல, பிளக் கட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் பிளக் கட்டை யூஸ் பண்ணுவோம், ரொம்ப ஸ்ட்ராங்கு. ராவல் பிளக் கட்டை பிளக் கட்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், நம்ம ஹீட்ரு நல்லா நிற்கும். அதே மாதிரி போல்ட்டோட அளவு நீங்கள் பார்த்துக்கிறோன்னு, போல்ட்டோட அளவு இது வரைக்கும் வருது. நம்ம ட்ரில்லிங் போட போகிறது இந்த மாதிரி இவ்வளோ தான் போட போகிறோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் 2 இன்ச்சு போட போகிறோம். ட்ரில்லிங் போட்டாச்சு. ட்ரில்லிங் போட்டு இந்த போல்ட்டு இந்த அளவுக்கு வெளியே நிற்கணும். ஏன்னா இந்த போல்ட்டுக்கு மேலே தான் அந்த இது உட்கார போது ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு வெளியே நிற்கணும். அதே மாதிரி இங்கேயும் ட்ரில் பண்ணிக்கலாம். இங்கே கரெக்டாக நிற்கிது. இதுக்கு நான் கட் அடிக்க போறேன். கட் அடிக்கிறப்ப ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்த குத்துவச்சி வந்து சென்டரில் பஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, பஞ்ச் பண்ணியாச்சு. ஏன் நான் இந்த குத்துவச்சி வச்சு பஞ்ச் பண்ண சொல்றேன்னா ஸ்க்ரூ பெட் ஆகாது. பஞ்ச் பண்ணியாச்சு. இது செட் பண்றதுக்கு ஒரு வாசரு இந்த மாதிரி ஸ்க்ரூவும் கொடுத்துருப்பாங்க, கோச்சி ஸ்க்ரூ மாதிரி. ஆக்சுவலாக இதை நீங்கள் இப்படி தான் ஸ்க்ரூ வெளியே வச்சு வாசரை வெளியே போட்டு இந்த மாதிரி தான் செட் பண்ணணும். ஏற்கனவே பஞ்ச் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் அதையும் அடிச்சிடலாம். நீங்கள் இந்த குத்துவச்சி வச்சு பஞ்ச் பண்ணாமல் போட்டிருந்தா இந்த ஸ்க்ரூ பெண்டர்ஸ் இந்த போல்டு பெண்ட் ஆகி போயிடும். அதுக்கப்புறம் அளவு கிடைக்காம ஆயிடும். ஓகே, 2 ஒரே மட்டும் வச்சுக்கோங்க. நீங்க செட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வாசல்ல இருந்து இங்க ஒட்டி எப்படி வரணும், கீழே ஃபர்ஸ்ட் ஒன்று உட்கார வச்சுருவோம். ரெண்டுலேயுமே இப்போ உட்காந்துருச்சு. ஆனால் நம்ம இன்னமும் டைட் பண்ண வேண்டியது இருக்குது. அதை உணர்ந்துட்டு அரைஞ்சி ஸ்பானர் வச்சு டைட் பண்ணலாம். இல்லைன்னா 50 இயர்ஸ் அடிச்சுட்டு நம்ம உள்ளே இறக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலட்டுறப்ப மேலேயும் தட்டாது, ஈஸியாக இருக்கும். நல்லா ஒரு 1/2 கிலோ வைக்கிற மாதிரி இறக்கியாச்சு. இப்போ இதை தூக்கி ஃபிட் பண்ண வேண்டியதுதான்.
அங்கேயே உட்காந்துருச்சு, பின்னாடியே உட்காந்துருச்சு. அடிச்சாச்சு. நான் எதுக்கு ஸ்டார்டிங் வந்து ஒரு 5 கேப்பை வைக்க சொன்னேன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக டைட் பண்ணிக்கணும். ட்ரில்லிங் போடுறப்ப 2 இன்ச்சு ஹோல்ஸ் போட்டுட்டு 6 இன்ச்சு தான் விடணும். ட்ரில்லிங்கே வந்து நீங்கள் 3 இன்ச்சுக்கு போல்ட்டு 2 இன்ச்சு போடக்கூடாது. 3 இன்ச்சு வரைக்கும் போல்ட்டு ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் ஏற்றுறப்ப ஒரு 6 இன்ச்சு கேப் வச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியில் ஸ்பானர் போட்டு டைட் பண்ணிடணும். இது ஒன்று. ஹீட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு பார்த்துக்கணும். பாருங்க, நான் பண்ண மார்க்கு கரெக்டாக இருக்கு. கீழே போடுங்க. ஹீட் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கு, எதுவும் பெண்ட் ஆகலை. இந்த பிளக் ஆட் பண்ண போகிறோம், இது செக் போகிறோம். ஆனால் சுவிட்ச் ஆனில் இருக்காது பார்த்தா ஹீட் அடிங்க. இந்த பிளக்கை மாட்டானு, ஆனால் பிளக் ஆனில் இல்லை, நம்ம மாட்டலாம். இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. ஹீட் ஆன் ஆகலை, ஏன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன் அவுட்டு வால்வை ரெண்டையுமே ஓப்பன் பண்ணிடலாம். ஃபைனலாக ஸ்பானர் அப்டேட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணியாச்சு. அதே வாங்கிட்டு ஃபைனலாக டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஹீட் ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம போல்ட் நட்டி டைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது இங்கே ஆயில் வைக்க மாட்ட போகிறோம். தண்ணி வராமல் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அவுட்லெட்டு. தண்ணி வருது பார்த்தீங்களா, இப்போ தண்ணி வரும். தெரியுதா உங்களுக்கு தண்ணி வர்றது? நான் ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி காமிச்சிருந்தா, எது என்ன எது அவுட்னு தெரியணும். நமக்கு இது இப்போ எது என்ன எது அவுட்னு தெரிஞ்சிச்சு. தண்ணி வர்றது அவுட்டு. இதில் நம்ம இதோட அவுட்லெட்டை ஜாயின் பண்ணிடணும். இன்னோட ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான் மேட்ரு. நீங்கள் இதை செக் பண்ணுறதுக்கு எதில் தண்ணி வந்து ஃபஸ்ட்டு இதை திறந்து பார்த்தா இன்னும் அப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணணும். நீங்கள் மாற்றி கனெக்ட் பண்ணால் ஹீட் வாட்டர் வராமல் அது கோல்டு வாட்டர் மாற ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஆங்கில போட்டுடலாம். லாஞ்சு டெஃப்லானு டெஃப்லான் சுற்றுறதுக்கு ஒரு விதிமுறை இருக்கு. இங்க பாருங்க, இது ரிவர்ஸ் இப்படி சுற்றக்கூடாது. நீங்கள் இதை இந்த மாதிரி வச்சு சுற்றினா உங்களுக்கு டைட்டு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ எடுத்தாலும் டைட்டு கிடைக்கும். இப்படி சுற்ற தான் உங்களுக்கு ஃபிட்டிங் நல்லா இருக்கும். நீங்கள் லூஸாக சுற்றினா நீங்கள் உள்ளே ஏற்றுறப்ப தண்ணி டேப்பு ரொட்டேட் ஆரம்பிச்சா தண்ணி லீக் ஆகிடும். இந்த மாதிரி டைட் உள்ளே சுற்றணும். பார்த்தீங்கன்னா இப்படி தான் சுற்றுறீங்க. இதுதான் சுற்றுற மெத்தடு. டெஃப்லான் போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஒரு இதை செட் பண்ணிடலாம். பெஞ்சில் ஃபைனலாக டைட் பண்ணிடலாம். எப்பவுமே இந்த ஆங்கிலுக்கு மேலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு போடணும். ஆனால் இது மேலே வால்வை க்ளோஸ் பண்ண முடியாது. ஃப்ளாட் வெயிட்னால வால்வை க்ளோஸ் பண்ண முடியாது. நம்ம ரெண்டிங்கில் தான் நம்ம மாட்ட போகிறோம். நம்ம டெஃப்லான் போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். ப்ரெஷர் குறையிறது
கீழே 2 டேப்பை திறந்து விடுங்க. மேலே போகிறது கீழே பார்த்துக்கலாம். நான் இப்போ தண்ணி வேலை செட் பண்ணுறேன், அதாவது பைப் எல்லாம் தண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு பைப் பண்ணிடலாம். இது நீங்கள் மேலேயே மேலே பார்த்த மாதிரி செட் பண்ணலாம், மலையை இந்த சைட்லேயும் செட் பண்ணலாம். அந்த சைடில் செட் பண்ணக்கூடிய காரணம் இந்த கனெக்ஷனோட லென்த்து பத்தனால சைடில் நான் செட் பண்ணுறேன். ஓகே, ரெண்டுமே டைட் பண்ணியாச்சு, ரெண்டுமே தண்ணி லீக்காகல. இப்போ கனெக்ஷன் ஓஸை போட்டுருவோம். கனெக்ஷன் ஓஸு இது மெட்டல் ஓஸ் தான். உள்ளே இதில் கனெக்ஷன் வாசை கொடுத்துருப்பாங்க. லென்த்து பத்ததான் பார்த்துக்கலாம். இது 1.5 feet 2 feet வேணும். அதனால நம்ம 2 feet கனெக்ஷன் வந்து மேலே எழுதிடும். ஆனால் இது வந்து ஹீட் வந்து 70 டிகிரி 70 டிகிரி வரைக்கும் தான் அந்த இதிலே போட்டிருக்காங்க 70. ஆனால் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறது கோல்டு வாட்டருக்கு யூஸ் பண்ணுறோம். ஹாட் வாட்டருக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் ஹாட் வாட்டருக்கு இதோட பெட்டர் வந்து அந்த மெட்டல் ஓஸ் போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இல்லாத நேரத்தில் அர்ஜென்ட்டுக்காக இதை போட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்னைக்கு தான் கொடுக்குறோம். இதில் எப்படி செட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு இதில் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இன்னும் அவுட்டே மாட்டியாச்சு. இப்போ வால்வ் ஓப்பன் பண்ண போகிறோம். தண்ணி மூவிங் ஆயிடுச்சு. உடனே தண்ணி வருது. உங்களுக்கு இந்த வால்வை நீங்கள் கழட்டி பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் லேட்டாக கழிச்சு தான் தண்ணி வரும். அந்த ஏறுவதாக வருது. இந்த 15 லிட்டரு ஓவர் ஃப்ளை ஃபுல்லாக தான் ஆகமாக தண்ணி வரும். இப்போ பாருங்கள், அதே போல் நீங்கள் போட்ட போல்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சில நேரத்தில் வெயிட்டில் வந்து அப்படி சாஞ்சிடும். ஏன்னா போல்ட்டை ஃபுல்லாக நல்லா டைட் தான் பண்ணியிருக்கேன். இதை இழுத்து பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கிறேன். அதை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும் டேங்க் ஃபுல் நம்ம நம்புறதுக்கு. ஆக்சுவலாக இப்போ நான் ஃபுல்லாக வேலை பண்ணுறது ஃபுல்லாக கொரோனா டயத்தில் தான். மெட்டீரியல் எதுவுமே எல்லாம் மொத்தமாக வாங்கி வச்சு ஒரு சில பொருள் கிடைக்காம இருக்க பொருளை வச்சு சரி அவன் வீட்டு நாளைக்கு குடி வரனால எல்லாமே ஒரே நாள் எடுத்த வீடியோ தான் இது. இந்த ஒரு வாரத்துக்குள்ள எடுத்த வீடியோ தான். ஒரே நாளில் சில வீடியோ 7 வீடியோ 8 வீடியோ எடுத்திருப்பேன். இந்த ஸ்பீடில் இருக்க ஏற்ற வெளியே வந்துருச்சு. இப்போ தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த வால்வை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு அவுட்லெட்டில் இந்த கனெக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, தண்ணி எங்கே லீக் ஆகுது. இது ஓப்பன் பண்ணி விடலாம். ஓப்பனில் தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ எது உங்களுக்கு ஹீட்ரு வாட்டது இந்த வாங்கி காட்டி எது க்ளோஸ் பண்ணி நிற்கிது அதான் ஹீட்ரு. ஓப்பன் பண்ணப்ப இங்கே ஹீட்ரு பாயிண்ட் தண்ணி வருது. அது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு மறுபடியும் இந்த வால்வை க்ளோஸ் பண்ணி பாருங்க, தண்ணி நின்றுடும். இதுதான் ஹீட்ரு பாயிண்ட்டு. இதுதான் ஹீட்ரு பாயிண்ட்டு. இப்போ
ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஏரை ஃப்ரீ பண்ணி விட்டுருவோம். சரிங்களா? இதை லாக் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஹீட்டர் ஆன் பண்ணிடுவோம். எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த சைடில் இருக்க போல்ட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. அதாவது செவத்தோட மட்டை வரட்டும். இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தால் கூட கொஞ்சம் ஹீட்டர் வந்து வெளியே எடுத்து விழுந்தா தலை மேலே விழுந்துடும். ஆனால் இந்த இடத்துல ஹீட்டரை செட் பண்ணக்கூடாது. ஆனால் இந்த இடத்துல வேறு வழி இல்லாமல் செட் பண்ணுறேன். சரி, ஹீட்டர் ஆன் பண்ணிடலாம். ஹீட்டரை நான் இப்போ ஆன் பண்ணுற ஃபஸ்ட்டு ஹையில் வைக்க வேணாம், 50 வச்சுருக்கேன். நம்ம தேவைண்டா ஹீட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட்டிக்கிடலாம். இப்போ 50 வச்சு ஆன் பண்ணுறேன். இப்போ ரெட் லைட் எரிஞ்சு ஆன் ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சு பார்க்கலாம். ஹீட் வர ஆரம்பிச்சு நல்லா சூடாக இருக்கு. கூட 5 நிமிஷத்துல லைட் சூடு வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் 50 வச்சுருந்தா ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் ஆகிடலாம், கடல் ஆஃப் ஆகிடலாம், பிரச்சனை இல்லை நமக்கு. இப்போ சூடு வர ஆரம்பிச்சிருச்சு. ஓகே.